வணக்கம். என்டி சுவாமிநாதன். திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம். இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது நம்முடைய நாயன்மார்களை பற்றிய கதை. இது நம்முடைய நாயன்மார்கள் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, 63 நாயன்மார்களும் தமிழகத்தில் பிறந்து தமிழகத்திலேயே முக்தியடைந்த சிவ தொண்டர்கள். அதே போல்தான் நம் சிறு வயதில் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அந்த சிறு வயதிலே மனதில் பதிகின்ற அளவிற்கு நமக்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரு சில ஆணித்தரமான கதைகளை கூறினார்கள். என்றாவது ஒரு நாள் நாம் கைகாலை கழுவும் போதும், ஆஹா சனி பிடிச்சிக்கிட்டா என்ன பண்றது, அதுக்காக நம்ம சுத்தமாக கழுவணும், ஒரு பயத்தை நம்மிடத்திலே கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது நாம் சுத்தபத்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், சுகாதாரமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்கே சென்றாலும் கை அலம்ப வேண்டும், கால் அலம்ப வேண்டும், முகம் கழுவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்தில் நாம் வாழ்ந்து வந்தோம். இது ஏன் என்றால், இந்த கதைகள் நம்முடைய வாழ்வியலை நிறைய இடங்களிலே நமக்கு திருப்பி தரும். நம்முடைய வழிமுறைகள், நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த நம்முடைய வழிமுறைகளை மாற்றாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சிறு சிறு கதைகளை நமக்காக முன்னோர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டே வந்தார்கள். ஆனால் இன்று கதை என்பதை கேட்பதற்கு குழந்தைகளுக்கு நேரமில்லை. கைபேசி அவர்களை அடிமையாக்கிவிட்டது. இந்த கைபேசியினுள் குழந்தைகள் சென்றதனால் கண்களுக்கும் பாதிப்பு, இவர்களுக்கும் பாதிப்பு. அதை பற்றி நாம் மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திப்போம். அந்த மாதிரியான கதைகள் நம்முடைய சமுதாயத்திலும் நம்மளுடைய முன்னோர்களும் தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்த காலங்களில் இந்த விநாயக பெருமானை வழிபடுவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன என்றால், முப்புறம் எரி செய்த அச்சிவன் உடை ரதம், அச்சது பொடி செய்த அதிதீரா. சிவபெருமான் முப்புறத்தை எரி செய்வதற்காக, முப்புறம் என்பது 3 அரக்கர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த 3 அரக்கர்களும் என்ன செய்தார்கள் என்றால், தவமிருந்து வரம் வாங்கி அந்தரங்கத்தில் 3 அரண்மனைகளை அமைத்து, அந்த அரண்மனை எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், அப்படி ஒரு அரண்மனையை அமைத்து தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது சிவபெருமானிடத்திலே சென்று அனைவரும் முறையிட்டார்கள், இவர்களை அழிக்க வேண்டும் என்று. அப்பொழுது விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய ஒருவர் தேர் செய்து கொடுத்தார். விஸ்வகர்மா. அப்படி அவர் தேர் செய்து கொடுக்கிற பொழுது அனைத்து தெய்வங்களும் ஒவ்வொரு பொருளாக அந்த இடத்திலே, அந்த தேரிலே அமர்ந்தது. வில் ஒருவராகவும், அம்பு ஒருவராகவும், தேரோட்டி ஒருவராகவும், ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு பாகத்தில் அமர்ந்து அந்த தேர் உருவாகியது. இந்த தேரை எடுத்துக்கொண்டு சிவபெருமான் செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது விநாயக பெருமானை வழிபாடு செய்யாமல் சென்று விட்டார். அச்சருப்பாக்கத்தில் அச்சு முறிந்து தேர் கவிழ்ந்து விடுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் அந்த தேரிலே இருக்கிறார்கள். இனிமேல் நாம் எதுவும் செய்ய முடியாது போல் இருக்கிறதே என்று அனைவரும் வருத்தப்பட்ட நேரத்திலே சிவபெருமான் கூறுகிறார், இல்லை, விநாயகரை வழிபாடு செய்யாமல் நாம் சென்று விட்டோம். ஆகையினாலே இந்த விநாயகர் பெருமானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நாம் இதில் வெற்றி அடைந்து விடலாம். அதற்கு பிறகு விநாயகரை வழிபாடு செய்து அப்பொழுது
சிவபெருமான் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். எந்த காரியம் தொடங்கினாலும் விநாயகருடைய வழிபாடு செய்து கொண்டுதான் செல்ல வேண்டும். நல்ல காரியமாக இருந்தாலும் பிதுர்காரியமாக இருந்தாலும் விநாயகர் பூஜை என்பது எல்லா பூஜைகளுக்கும் முதலான பூஜை. இன்றைய தினம் இந்த மாதிரி பூஜைகள் நடக்கின்ற இடத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர் இல்லையா இவர் இல்லையா என்று கேள்வியை கேட்கிறார்கள். இது தமிழர் பண்பாடு. இந்த தமிழர் பண்பாட்டில் பார்த்தீர்களேயானால், கிராமங்களில் நடவு நடுவதற்கு செல்வதற்கு முன்பாக அங்கே இருக்கக்கூடிய சாணி இல்லைன்னா அந்த சேர் இருக்கு இல்லைங்களா, அந்த களிமண்ணை பிடித்து வைத்து அதன் தலையிலே 2 அருகம்பெல்லை வைத்து அங்கே இருக்கக்கூடிய பூக்களை பறித்து அந்த விநாயகருக்கு சாற்றி அவர்கள் விநாயகரை வழிபாடு செய்துதான் அந்த குலவை போட்டு நடவு தொடங்குவார்கள், விதை விதைப்பார்கள், ஏற்பூட்டுவார்கள். எல்லாவற்றிற்குமே இந்த விநாயகர் பெருமான் நம்முடைய காலம் காலமாக முன்னோர்கள் வழிபாடு செய்த ஒரு கடவுள். அப்படிப்பட்ட அந்த கடவுளை வணங்காமல் இந்த சேக்கிழார் பெருமான் தொடங்குகிறாரே என்று நினைத்தீர்களேயானால் அதுதான் இல்லை. சேக்கிழார் பெருமான் உலகலாம் அப்படின்னு தொடங்குகிற முதல் எழுத்திலே ஊ என்பது வருகிறது. இந்த ஊ என்பது நாங்கள் படிக்கின்ற காலத்தில், இப்பொழுதெல்லாம் இதை சொல்வதற்கு இயலாது. ஒரு 1970 பார்த்தீங்கன்னா அதுதான் எங்களுடைய காலம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை எழுதுவதாக இருந்தாலும், ஒரு புத்தகத்தில் ஒரு முதலில் ஒரு கல்யாண விஷயங்கள் எழுதுவதாக இருந்தாலும், மொய் எழுதக்கூடியவர்களாக இருந்தாலும் ஊ என்கின்ற எழுத்தில் முதலிலே போட்டுவிட்டுத்தான் தொடங்குவார்கள். ஏன்னா அது பிள்ளையார் சுழி என்று பெயர். இந்த பிள்ளையார் சுழி போடுறது அப்படிங்கிறது அது அந்த காலத்தில், இந்த காலத்தில் அதெல்லாம் செய்வார்களா என்று கேட்டால், அது என்ன போடுகிறார்கள் என்று கேட்டால் அது வித்தியாசமாக இருக்கிறது இவர்கள் போடுவது. அதை நாம் பேசுவதற்கு முடியாது. ஏனென்றால் மதம் கடந்து சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்று விநாயகருடைய முதல் எழுத்தாக ஊ போடுவதனால் விநாயகரை வழிபாடு செய்து விட்டதாக அர்த்தம். இப்போ ஒரு பத்திரிகை எழுத ஆரம்பிக்கிறீங்க, முதல்ல ஒரு ஊ போட்டு சிவம் மையம்னு போடுவாங்க. இல்லை அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுவாங்க. இப்போ நேரடியாக எழுதுவாங்க நிகழ் மங்களகரமான, அதுவும் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக டேட் போட்டுருவாங்க. இந்த தேதியில் எனக்கு கல்யாணம், நீ வந்தாவா வராட்டி போன்ற மாதிரி விசிட்டிங் கார்டு மாதிரி ஆயிடுச்சு கல்யாண பத்திரிகை. அந்த ஊ என்கின்ற முதல் எழுத்தை பயன்படுத்துவதனால் விநாயகர் வழிபாடை அவர் தொடங்கிவிட்டார். உலகலாம் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவன். உலகலாம் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவன் என்கின்ற அடியை முதலிலே தொடங்கி இந்த சேக்கிழார் பெருமான் சிறப்பான முறையிலே சிவபெருமானுடைய ஆசியுடனும் அனுக்கிரகத்தினுடனும் இந்த பெரிய புராணத்தை தொடங்குகிறார். இதை பற்றி நாம் மீண்டும் சந்திப்போம். ஓகேயா? 20 நிமிஷம் போயிடுச்சா? இந்த பெரிய புராணத்தை பற்றி தொடர்ந்து நாம் பேசலாம். தொடர்ந்து தினந்தோறும் இந்த பெரிய புராண கதைகளை பற்றி நாளையும் தொடர்ந்து பேசுவோம்.